வெல்கம் டு சசி அஃபிஷியல். அதாவது ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, 2வது நாள் 112 கோடின்னு சொன்னாங்க. அதுவே பொய். உண்மையான வசூல் நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு சனம் ஷெட்டி ஒரு வேலை பார்த்து விட்டுருக்காங்க. அதுவும் வந்து அந்த போராட்டத்தை களத்தில் அவங்களை ஏன் வெளில அனுப்புனாங்கன்ற ஒரு உண்மையான ரீசன், அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஜனநாயகன் படத்தை ஓட்டுறதுக்கு நேற்று ரஜினியை புகழ்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேட்டரில் இன்ட்ரோல் சீனில் வந்து ஜெயிலர் 2 உடைய ட்ரெய்லர் போணுச்சு. இன்றைக்கி அஜித்தை புகழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஜய் ஆதரிக்கிற ஒருத்தவரே வந்து அந்த ஜனநாயகன் படத்தை பற்றி ரொம்ப கழுவி ஊற்றிருக்காரு. ஜனநாயகன் படத்தை பார்க்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிக்கெட் அவங்களே எடுத்து கொடுத்து பொதுமக்களை கூப்பிட்டு படம் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமா செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாருக்குமே நன்றி. சமீப காலமாக நான் போடுற வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஜனநாயகன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அது எல்லாருக்குமே தெரியும். அதில் நேற்று நடந்த அந்த வீடியோ, நேற்று வந்து பெரும் அட்டூழியெல்லாம் நடந்தது. மினிஸ்டர்லாம் போய் அழுதுகிட்டு படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கூத்து ஒன்று போணுச்சு. அதுக்கப்புறம் கேட்டால் ஏன் மினிஸ்டர் படம் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. பார்க்கக்கூடாது தான், அப்படி எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கேட்டால் அவங்க வந்து திமுகவை கை காட்டுறாங்க, திமுக இவங்களை கை காட்டு 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தைப்படுறோம் அப்படிங்கிறது தான். சரி, பொழைச்சி போட்டும், இது கடைசி சான்ஸ், ஒன் லாஸ்ட் சான்ஸ். அதையும் தவற விட்டாப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லைங்க. நான் வந்து வெறுப்பு உணர்வில் கண்டிப்பாக சொல்லலை. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவரம் வந்து கூட்டமே கிடையாது. நமக்கு வந்து ஊராக சுற்றுறது தான் வேலையே. நான் இந்த 2 நாட்களாக சுற்றி வந்தபோது எங்கேயுமே பெரிய பரவலாக கூட்டத்தை பார்க்க முடியல. அதன் விளைவாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தோக்கலை, எங்கள் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு காட்டுறதுக்காகவே இவனுங்க பல வேலைகளை பார்க்குறாங்க. அதனுடைய மிக முக்கியமான ஒரு வேலை பாருங்கள், பணம் கொடுத்து இவனுங்களே டிக்கெட் வாங்கி மக்களை கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். இப்படி பண்ணிவிட்டு நாங்கள் ரஜினியோட பெரிய ஆள் என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 15 வருஷமாகவே இந்த மாதிரியான தில்லுமுள்ளுகள் தான் போயிட்டுருக்கு. அஜித் கூட ஒன்று வந்தால் அந்த படம் ஒழுங்காக ஓடாது, அஜித் படம் தான் ஓடும். ஆனால் நாங்கள் தான் பெரிய ஆள். ரஜினி கூட ஒன்றுலாம் அவங்க வரவே மாட்டாங்க, வந்ததும் கிடையாது. அப்படி வந்தாலுமே வந்து முன்னாடி ரஜினி சாருடைய வசூலை நாங்கள் முந்திட்டோம் அப்படின்னு ஒரு பொய் கணக்கு காட்ட வேண்டியது. இதுதான் அவங்க வேலை. ஆரம்பத்திலே ரஜினி சார் இதை கண்டுபிடிச்சிட்டார். அதனால தான் அஜித் பக்கம் அவர் போனதே. இவர் என்னன்னா நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நம்மளுடைய உதவியை விளையாடிக்கிட்டு நம்ம ரசிகன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனது வரைக்கும் ரஜினி சாருடைய படம் வந்து போயிருக்கோம். அடுத்து விஜய் சார் படம் வந்ததுன்னா ரஜினி சாருடைய வசூலை மிந்திட்டாருன்னு போடுவாங்க. ரஜினி சாருக்கு தெரியாதா இந்த படம் எத்தனை வசூல் வந்துச்சு அப்படின்னு? சும்மா அப்படி கிளப்பி விடுறது தான். அப்படி சொம்பு தூக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம பிஸ்மியே சொல்லியிருக்காரு. முதல்ல அஜித் விஜய்ன்னு தான் நாங்கள் எழுதுவோம், விஜயே ஃபோன் பண்ணி அப்படி எழுதாதீங்க, என் பேரை முதல்ல எழுதுங்கன்னு சொல்லியிருக்காருன்னு பிஸ்மியே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. பிஸ்மி அவருக்கு சொம்புன்னு எல்லாருக்குமே தெரியும். அவரே இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருக்கான்னு ஒன்று போட்டு விட்டாப்புல. அதாவது ஜனநாயகன் படம் வந்ததுக்கு அது வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டாப்புல. அதாவது ஒருத்தான கதை கிடையாதுங்க. அதாவது நான் இப்பயும் சொல்கிறேன், விஜய் சாருடைய அந்த அபரிவிதமான உழைப்பை நாங்கள் வந்து குறையே சொல்லலை. அதுக்காக அவர் உழைச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் எல்லாரையும் தாண்டி போயிட்டாருன்னு ஒத்துக்க முடியாது. இல்லை, படம் மொக்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஜனநாயகம் முன்னாடியே அது பவன் கேசரியே பார்த்துட்டோம். அப்பயே எங்களுக்கு தெரியும் அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு. இது தொடங்கும் போதே அவன் போட்டான், ஏயா இந்த படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு. அதை தேவையில்லாமல் எடுத்துட்டு, அது இல்லாமல் இது என்ன எங்கே தெரியுமா இது அவுட் ஆனுச்சு, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட ஒரு பெரும் வசூல் பார்த்துருக்குங்க. ஏன்னா அந்த பஞ்செல்லாம் எடுப்படும், ஓகேங்களா? அந்த பஞ்செல்லாம் எடுப்படும். ஊழல் பற்றி பேசியிருக்காங்க, ரேப் பற்றி. அந்த சின்ன குழந்தைய வந்து கதையை சொல்லக்கூடாது, சில பேர் பார்க்காதவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு அம்மா வந்து அந்த சின்ன குழந்தை ரேப்புக்காக போராடுவாங்க. அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓகே. இப்போ தான் பார்த்துட்டாங்களே, ஒரு 2-3 மாதத்தில் அந்த ரேப்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஊழல் நடக்கலையா என்ன, லாக்அப் டெத்து நடக்கலையா என்ன, எல்லாமே இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. அப்போ அவனை தெரிஞ்சுக்கிட்டான், உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டான். யார் வந்தாலும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது, அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். அது அந்த கதை அப்படி தான். இந்த பக்கம் பிஸ்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்தை புகழ்றாரு நம்ம ஹெச் வினோத். அவங்க மனசாட்சி இருக்குதா? அஜித் வந்து வாரிசு படத்தப்போ என்ன சொன்னார் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் தெரியுமா? தில்ராஜ். அஜித் சின்ன ஆளுங்க, விஜயோட சின்ன ஆளுங்க. விஜய்க்கு முன்னாடி அஜித்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னவர் அஜித்தை, ஓகேங்களா? அஜித் வந்து ரொம்ப வருஷமாக பொறுமையாக இருந்தவர். அப்பயுமே பெருசாக வந்து வாய் திறக்கலை. அப்போல்லாம் வேடிக்கை தான் பார்த்தீங்க. அதுக்கு வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு நடிகரை, சக நடிகரை இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்கன்னா அந்த ப்ரொடியூசரை கண்டிக்கலை. ஆனாலும் அப்போ வேடிக்கை பார்த்தீங்க. இன்றைக்கி ஹெச் வினோத் வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா அஜித் சார் வந்து எங்கள்கிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்க. அஜித்துடைய பெருந்தன்மையான மனது.
அஜித்துடைய படம் அதாவது பேட்ட படத்தோட வந்துச்சு விஸ்வாசம், நல்லா போணுச்சு. ஆனால் ஒரு வார்த்தை கூட திறந்துருக்க மாட்டார், என் படம் நல்லா போச்சுன்னு தம்பட்டான். அவர் பக்கா ஜென்டில்மேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலம் பண்ணியும் அஜித் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்னா அவர் அவருடைய பெருந்தன்மை அப்படி. அதான் அஜித்னா அஜித் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ என்னென்னா அஜித் ரசிகரை டார்கெட் பண்ணுறாங்க. கடந்த 2 நாளாக ரஜினி ரசிகர்களை டார்கெட். நாங்களாம் ரஜினி ரசிகர், நாங்களாம் ரஜினி ரசிகர். இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு வந்து ரஜினி ரசிகர் தான். அவங்கெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கேப்பில் அஜித்தை பார்க்க விஜயை பார்க்க போனவங்க தான், ஓகேங்களா? அதனால் அடிச்சு விடுங்க. விஜயகாந்தோடைய ரசிகர்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகராகவும் இருப்பார், விஜயகாந்த் ரசிகராகவும் இருப்பார். சரி, அதை விட்டுடுவோம். இப்படி அஜித்தை புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசூலை பற்றி உண்மையான நிலவரத்தை நான் அடுத்து சொல்கிறேன். கடைசியாக சனம் ஷெட்டி தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இது போயிட்டு இருந்தது இல்லையா, அதாவது அந்த போராட்டம் வந்து சரியில்லை, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபேக்காக நடந்துக்கிறாங்கன்னு. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இவங்க பப்ளிசிட்டிக்கான ஒரு ஆள். சனம் ஷெட்டியை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் பிக் பாஸ் ரிவ்யூவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க பிக் பாஸ்லேருந்து அவங்கள கவனிச்சிக்கிட்டு இருக்கேன், அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு. அதனால் அவங்களுடைய போராட்டத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த போராட்டம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த வீடியோவில் அவங்க ஒரு பகுதியை மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. நீங்கள் அங்கே போனவங்க பேசும்போது எல்லாருமே கைத்தட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணி தான் வர வச்சாங்க. சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விஜயோடைய ஃபேன் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ தான் அவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நீ முதல்ல சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக அந்த போராட்டத்தை பற்றி பேசு, நீட்டை பற்றி பேசு. நான் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன்னு எதுக்கு அங்கே போய் சொல்கிறேன்? ஸோ சனம் ஷெட்டி எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேசணும்னா இப்படி போய் இப்போ அவன் நைட் அண்ட் டே போராடிக்கிட்டு இருக்கான். விஜய் சார் இதை பற்றி கருத்து சொல்லணும், ஒரு வாய் திறங்க, நீட் இல்லைன்னு ஏதாவது ஒன்று கருத்து சொல்லுங்கன்னு கேட்குறான். எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த அம்மா போய் அங்கே பேசும்பொழுது அவன் டென்ஷன் ஆகி அதுவும் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், நாள் நான் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் விஜய் ஃபேன், இப்போ எதுக்கு அதை அங்கே பற்றி பேசுகிறேன்னு தான் அங்கே பேச்சே வந்தது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளவங்களாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏமா இதெல்லாம் பேசக்கூடாதுமானோன்னா அவங்க பிடிவாதமாக இருந்துட்டு அவங்களே வெளில வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தப்பாக இது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனநாயகனுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்குது. ரஜினி சாரை புகழ்கிறது, இன்ட்ரோவில் வந்து ரஜினி சாரோடைய ஜெயிலர் 2 போட்டால் ஆடியன்ஸ் வருவாங்க, அஜித்தை புகழ்கிறது, இந்த மாதிரி நாங்கள் ஜனநாயகன் படம் பார்த்தோம். இப்போ இந்த அமைச்சர்கள்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா இது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படணும். கதறி அழுகுறது, இந்த சனம் ஷெட்டி போய் பேசுகிறது, இதெல்லாம் 4 பேர் கவனித்து ஜனநாயகன் படம் பார்க்க வருவாங்க இல்லையா? இதெல்லாம் கமலஹாசனோட டெக்னிக். படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல சர்ச்சைகளை சந்திக்கும், அதை வச்சு மக்கள் உள்ளே வந்துருவாங்கன்னு. இதெல்லாம் கமல் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய டெக்னிக். அதை தான் அண்ணனுக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஓகே பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இவ்வளோ பண்ணியும் ஒன்றும் உதவலைன்றது தான். அதாவது 2வது நோடி வசூல் வந்து 112 கோடின்னு சிலர் அறிவிக்கிறாங்க, படக்குழு அறிவிக்கலை. இதுவே இந்த படத்துடைய வசூல் வந்து பெரிய அளவில் இருந்தால் முதல் நாளே அறிவிச்சிருப்பாங்க 200 கோடின்னு. அதனால் பல குழு வந்து அறிவிக்கலை, அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. வேணா இதுக்கப்புறம் அறிவிப்பாங்க ஒரு 20 நாள் கழித்து சுமார் 1000 கோடி வென்றதுன்னு. அவங்கள பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க தான். அது அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 10 நாள் கழித்து. ஆனால் இன்றைக்கி முதல் 2 நாள் வசூல் வந்து ரொம்ப கம்மி தான், இன்னும் 100 கோடியை தொடலை. 112 கோடின்னு சிலர் சொல்கிறாங்க, அது தப்பு. முதல் நாளையே 70 கோடி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மை என்னென்னா 50லேருந்து 60 கோடி கூட அது தொடலை அப்படிங்கிறாங்க. 50லேருந்து 52 அந்த மாதிரி கோடிகள் தான் அது ஃபஸ்ட் நாள் கலெக்ஷன். 2வது நாள் அதை விட கம்மி, ஒரு 90 கோடி இந்த மாதிரி தான் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் தான் அது 100 கோடியை தொடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான வசூல் நிலவரம். இப்போ சொல்கிறதெல்லாம் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அங்கே மேலே சிஎம்மாக இருக்கார், வாய் திறந்து ஏதாவது பேசி ஏதாவது சொல்லிட்டோம்னா தப்பாக போயிடும். அதனால தான் இப்போ தந்தி டிவியே தான் இதை சொல்லுது 112 கோடின்னு. உண்மை நிலவரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் 100 கோடியை தொடும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.